என் இனிய உறவின் உறவுகளை நாம் இன்று 24/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் துணையோடும் அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 102, 13, 14, 15. ஆண்டவர், நீ எழுந்தருளினீர், சியோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது, அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். இன்றைய வாசகம் எசையா 66, 18, 21. இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயர் 12, 5, 7, 11, 13. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 13, 22, 30. இன்று பிள்ளாய், ஆண்டவர் உன்னை தண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் தண்டிக்கும் பொழுது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை கண்டிக்கின்றார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார். திருத்தப்படுவதற்கான துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டிப்பதை தண்டிக்காத திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியை, நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்பொழுது ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். இன்று தூய நற்செய்தி வாசகம் 13, லூக்காஸ் 13, 22, 30. ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் யார்? சிலர் மட்டும் தானா என்று கேட்டனர். அதற்கு அவரிடம், இடுக்கமான வாயில் வழியே நுழைய முடியாது. அதான் இன மொழி தடைகள் தகர்க்க மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களின் எனக்கொரு கனவு உண்டு. ஒரு நாள் வெள்ளை நிற குழந்தைகளும் கருப்பு நிற குழந்தைகளும் ஒருவரை ஒருவர் கைகோர்த்து பிடித்து கொண்டு நடப்பர் என்னும் பிரபலமான கனவை நினைவுபடுத்துகிறார். எசையா இறைவாக்கினர், பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள் என்று உரைக்கிறார் ஆண்டவர். இதுதான் இறைவனின் கனவு. மண்ணுலகில் வாழும் அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள். எந்தவிதமான பிளவுகளோ தடைகளோ இன்றி அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். ஜாதியின் பெயரால் கிறிஸ்தவர்கள் பிளவுபட்டு நிற்பது இறைவனின் கனவை முறியடிக்கும் செயல். ஒற்றுமையுடன் வாழ்வோம், இறைவனின் கனவை நனவாக்குவோம். உறவின் பாலம் யார் அமைப்பது? இறைவனா மனிதனா? கேள்விக்குறி. நாமே கேள்வி கேட்போம். இறைவன் என்றால் அழியாது, மனிதன் என்றால் அழியாது, அதுவும் அழியாது. ஆனால் அதற்கு பலம் இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரென்த் இருக்காது. பலனற்ற உறவாய் இருக்கும், பலனில்லாத உறவாய் இருக்கும். கடவுள் இணைந்திருந்தால் உறவின் பாலம் உறுதியாக இருக்கும். அதான் சில பேர் நிறைய நேரத்தில் கஷ்டம் வரும்பொழுது, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன், நான் கோயிலுக்கு வரேன், உங்களுக்கு நன்மைகள் செய்கிறேன். ஆண்டவரிடம் போய் ஒருவன் கேட்டது போல, ஆண்டவரே நான் விண்ணரசு அடைய என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசு சொல்வார் அந்த மனிதனிடம், நான் எல்லாமே கரெக்டாக போய் சட்டத்தை ஃபாலோ பண்ணேன், அப்போ அவன் எல்லாமே கரெக்டாக செய்கிறேன்வான். அப்போ உன்னிடம் இருக்கும் சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு, அவன் முகம் வாட்டத்தோடு போவான். அதே போல் சில நேரங்களில் மனிதர்கள் நிறைய செஞ்சும் நிம்மதி இல்லாத இருப்பாங்க. கஷ்டம், துன்பம், வேதனை அவர்களுக்கு. அதான் கடவுள் உங்களை தண்டித்து திருத்தப்படுவது தன் பிள்ளைகளை தண்டித்து திருத்துவது போல. அதனால் நாம் கண்டிக்கப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் இறைவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் என்பது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சில நேரங்களில் உறவுகள் நமக்கு எப்படி இருக்கும் என்றால், கசப்பான நினைவுகள் கொண்ட உறவுகளாக இருக்கலாம், அல்லது வாழ்நாள் முழுவதும் இனிமையான நினைவுகளை கொண்ட உறவுகளாகவும் இருக்கலாம். ஆனால் உறவு என்பதற்கு ஒன்றே ஒன்று தான் நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கதம்பம் மலர் மாலை எப்படி இருக்கின்றதோ, பல பூக்கள் நிறைந்த, இலைகள் நிறைந்து, கலர் கலராக வண்ண வண்ணமாக அதை நாம் தொடுக்கும் பொழுது அதே போல்தான் உறவுகளும். சில எல்லா விதமான சோதனைகள், இழப்புகள், நன்மைகள், தீங்குகள் மற்றும் சிரிப்பு, சந்தோஷம் இவை அனைத்தும் நிலைத்திருப்பது தான் உண்மையான உறவு. அதான் இயேசு அழகாக சொல்லியிருப்பார்,
நீங்கள் எந்த துயரத்துக்குரியவராக தோன்றினாலும், ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியும் நேர்மையும் வாழ்வையும் பயனாக பெறுவர். ஆனால் நாம் எல்லா விதமான துன்பத்தையும் மனதில் கொண்டு எல்லா விதமான நோவுகளையும் நாம் உடலில் கொண்டு தாங்கி நாம் வெற்றி பெறும்போது, இன்னொரு வரியும் உண்டு விவிலியத்தில், நீதிமான் விழுவான் 7 முறை, ஆனால் ஆண்டவர் அவனை 7 முறையும் தூக்குவார் ஒரு நாள். ஆனால் எவ்வளோ ஆண்டவர் முன்னால் நம்ம பெருமையோ புகழும் உலக ஒருவர் நம்மளை பெருமைப்படுத்தும் போது நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் ஒருவர் நம்மளை கேவலமாக பேசும்போது நமக்கு அது மாதிரி ஒரு அசிங்கம், அது மாதிரி ஒரு வேதனை, அது மாதிரி ஒரு மானக்கேடு, இழப்பு எதுவுமே இல்லை. ஆனால் இவை அனைத்தையும் நாம் சகித்து கொள்ளத்தான் வேண்டும் என்றார் ஆண்டவர். அதனால் நாம் இந்த விவிலியத்தின் பிரகாரம் வாழ, இன மொழி தடைகளின்றி நாம் வாழ எப்படி லூத்தர் கிங் அவர் கனவு கண்டாரோ, நாமும் ஒருவரே ஒருவர் மன்னித்து மறந்து நேசித்து இயேசு சொன்ன அந்த 2 கட்டளைகளை நாம் உலக வாழ்வை அடக்கியது போல நாம் நம் வாழ்வில் எல்லா விதமான தடைகளையும் நீக்கி வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.